23 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் செவ்வாய். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இதரை வசனங்கள் 57 64 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்வியுற்று சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரைய என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்று கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை கேள்வியுற்று அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்கள் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கும். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இறைவனின் பெயரால் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி பகுதியில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பையும் அவருக்கு பெயரிடும் நிகழ்வையும் விவரிக்கிறது. இது ஒரு அழகிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இறைவனுடைய வாக்குறுதியானது நிறைவேறுகிறது. எலிசபெத் செக்கரையின் குடும்பத்திற்கு இறைவனளித்த அந்த ஒரு வாக்குறுதியானது இன்றைய நாளில் நிறைவேறுவதையும், அதற்கு இந்த பெற்றோர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தை ஒருபொழுதும் வீணாகாது என்பதை உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொள்வதை தான் அவருடைய வாக்குறுதி தகுந்த காலத்தில் நிச்சயமாக நிறைவேறியிருந்தது. யோவான் என்ற பெயருக்கு கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பது பொருள். ஆக கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற இந்த தம்பதியர்கள் தன்னுடைய குழந்தைக்கு இறைவன் சொன்னபடி யோவான் என பெயரிடுகிறார்கள். இதில் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கின்றோம். அந்த கீழ்ப்படிதலில் அந்த சமுதாயத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறவுகளிற்கிடையே இருக்கின்ற மரபுகளை தாண்டி, அதாவது தந்தையின் பெயரையே மகனுக்கு சூட்டுகின்ற ஒரு சில மரபுகளை கொண்ட அந்த குடும்பத்தில் வித்தியாசமாக இறைவனுடைய வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடவுளுடைய கட்டளைக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு படியாமல் கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் செய்கிறார்கள். சக்கரையம் அந்த 9 மாதமும் வானதூதருடைய கட்டளைக்கு அடிபணிந்து அமைதியான விதத்தில் தன்னுடைய நாவ் தளர்ந்து போன நேரத்திலும் இறைவன் மீது முழுமையான அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த கீழ்ப்படிதலின் வழியாக இறைவன் யோவான் பிறப்பின் பொழுது அவருடைய நாவானது கட்டவிழப்படுகிறது. ஆக இன்றைய நாளில் நாம் கடவுளுடைய கருணையை எடுத்து பார்க்க வேண்டும். எலிசபெத் மீது கடவுள் காட்டிய பேர் இரக்கத்தை கண்ட அண்டை வீட்டார்கள் அனைவரும் மகிழ்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் பலவிதமான இரக்க செயல்களை செய்கின்றார். மௌனம் ஒரு தயாரிப்பாக செக்கரையுடைய வாழ்க்கையில் இருந்ததை போன்று அந்த மௌனத்தில், அதே போன்று தியானத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாம் இறைவன் எவ்வாறு நம் மீது இரக்கத்தை காட்டுகின்றார், நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றார், அவர்களை புகழ்வதற்கான எல்லா தருணங்களை நாம் எடுத்து இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள இந்த செக்கரையாவுடைய குடும்பமானது நம்மை அழைக்கின்றதாக. இந்த ஒரு குழந்தை பிறந்தவுடன் இது ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு குழந்தை. ஆண்டவருடைய பிறப்பிற்காக
தரணியையே தயார் செய்கின்ற ஒரு பாதையாக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றாக. இன்றைய நாளில் நாம் அனைவரும் இறைவனுடைய பிறப்பை கொண்டாடப் போகின்ற இந்த ஒரு சில நாட்களில் நாளை இரவில் கொண்டாடப்படும் இந்த ஒரு நேரத்தில் யோவானுடைய பிறப்பானது இறைவன் நம் ஒவ்வொருடைய பிறப்பில் இரக்கத்தை வைத்திருக்கிறார், அன்பை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இந்த ஒரு குடும்பம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்ததோ, எத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பாக்கியத்தை இந்த குடும்பம் பெற்றதும், அதுபோன்றுதான் நம்முடைய வேண்டுதலிலும் ஒரு நாள் இறைவன் கேட்பார். இறைவன் நம் அனைவரும் மீதும் இரக்கம் கொண்டுள்ளார், நம்மை அன்பு செய்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய திட்டத்தை, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்று வாழ வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைப்பதோ விடுதலை, நமக்கு கிடைப்பதும் மட்டில்லா மகிழ்ச்சி, நமக்கு கிடைப்பதும் அமைதியான ஒரு வாழ்க்கை. இதை நாம் விட்டுவிடக்கூடாது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். இறைவன் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும். சக்கரவை போன்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எலிசபெத்தை போன்று கடவுள் நமக்கு காட்டிய இரக்கத்தை நினைத்து நன்றி கூற வேண்டும். திருமுழுக்கு யோவானை போன்று ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்கிற நபராக பிறர்களை ஆண்டவரோடு இணைக்கின்ற ஒரு பாடமாக நாம் இருக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இந்த நாளையும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் சந்திக்க போகின்ற நபர்கள் ஒவ்வொருவரையும் அவரிடத்தில் சமர்ப்பித்து இறை இரக்கத்தை பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறி, நேற்று இரவில் உறக்கத்தில் உம்முடைய வானத்துகளை அனுப்பி எங்களை பாதுகாத்தமைக்காகவும், இந்த புதிய நாளில் உமது அருளை காண எங்களை அனுமதித்தற்காகவும் உம்மை போற்றுகின்ற புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி நாங்கள் தியானித்த இந்த ஒரு வேளையில் அந்த குடும்பத்திற்கு நீ செய்த வியக்கத்தக்க செயல்களுக்காக, அந்த செயல்களை கண்டறிந்த எங்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நீ செய்த அனைத்து அற்புதங்களை உணர்ந்து காத்திருந்தாலும் நம்பிக்கை இழக்காத ஒரு குணத்தை எங்கள் அனைவருக்கும் அந்த குடும்பமானது அளித்திருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, இந்த நாளில் எங்கள் அனைவருக்கும் கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை தாரும். எவ்வாறு செக்கரேயாம் உம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 9 மாதம் அமைதியாக இருந்து நீ சொன்னபடியே யோன் என பெயரிட்டதை போன்று இன்று எங்களை தாக்க வருகின்ற பலவிதமான சமூக எதிர்பார்ப்புகளை தாண்டி, எங்கள் குடும்ப எதிர்பார்ப்புகளை தாண்டி, நண்பர்கள் எதிர்களுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி உம் சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக, உமது விருப்பத்தை மட்டுமே தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளை திறந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுடைய நாவினால் பிறரை இன்று காயப்படுத்தாமல் உம்மை புகழவும், மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறவும் இந்த நாவினை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு துணையாக வாரும். எங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒளியாக மாறும். திருமுழுக்கு யோவான் எவ்வாறு இயேசுவுக்கு வழியாக இருந்தாரோ, இன்று நாங்கள் எங்களை சொல்லாலும் செய்தாலும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கருவைகளாக நாங்கள் மாற எங்களை ஆசீர்வதித்திருந்த நாள் முழுவதும் உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் பயணங்களையும் ஆசீர்வதிப்பதாக. துன்பத்தில் இருப்பவருக்கு, நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பவருக்கும் உமது இரக்கத்தை இன்று காட்டியுள்ளோம். அன்று இன்று நாங்கள் எங்களுடைய நாவினால் எவரையும் துன்புறுத்தாமல் பிறரை பாராட்டுகின்ற நாவாக, உம்மை போற்றுகின்ற நாவாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இந்த நாவினால் நாங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் உமது ஆசீர்வாதத்தை பிறருக்கு எடுத்து கூறுகின்ற, அளிக்கின்ற ஒரு நபராக எங்கள் அனைவரையும் மாற்றியருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செபிக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துகளையும் இந்த யூடியூபுடைய சேனலில் நாங்கள்
விண்ணப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கனிவாய் கேட்டு எங்கள் அனைவருக்கும் நலன்களை அளித்தருளும். ஆண்டவரே, உண்மையை நம்பிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்கின்ற எங்கள் அனைவரையும் உமது நலன்களால் நிரப்பி எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.